Hello students, in the video நம்ம பார்க்க போறது find the sum of two n terms of the series 5 plus 55 plus 555 plus etc. அதாவது இந்த தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய n உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்றாரு. இப்போ சொல்யூஷன்ஸ் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா சொல்லி தருவாரு. கணக்கு பாருங்க, கணக்கு பார்த்துட்டீங்களா? ஓகே, இப்போ சொல்யூஷன் கணக்கு எடுத்து எழுதிங்க. 5 plus 5 55 plus 555 plus dot 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 dot. ஓகே, n உறுப்புகள் கூடுதல். ஓகே, plus n terms சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதுல 5 காமனா இருக்கு, வெளியே எடுத்துக்கலாம். 5 காமனா இருந்தா வெளியே எடுத்துட்டா இங்க 5 இருக்கு, இதுல 5 இருக்கு. ஒரு 5 வெளியே எடுத்துட்டா இன்னொரு 5ன்னு சொல்லாதீங்க. இந்த 5 எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணணுங்க. இப்போ 11 1 1 dot dot plus n ன்னு எழுதிட்டேன். ஓகே, இப்போ இது மல்டிப்ளை 5 into 1s are 5 5 11s are 55 டே வருது இல்லைங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப்பு இது ஞாபகம் வச்சுங்க பிள்ளைங்களா. 5 into 9/9 இது அட்ஜஸ்ட்மெண்ட். 9/9 நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். அப்போ 1 plus 11 1 1 dot 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 plus n. ஓகே, ஏன் சார் எல்லா கணக்குகளும் இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியதான் தேரணும்? ஆமா, எல்லா கணக்குகளும் எந்த கணக்கு கேட்டாலும் இது 9/9 இது பண்ணிக்கங்க. ஓகே, இங்க 5 வந்தா 5 வெளியே எடுக்கிறீங்க, 7 7 கொடுத்தா 7 வெளியே எடுக்கிறீங்க, 3 3 கொடுத்தா 3 வெளியே எடுக்கிறீங்க. அவ்வளவுதான், இதை மட்டும் ஞாபகம் வச்சு நம்ம கணக்குல 5 5 இருக்கு, 5 5. ஓகே, அடுத்த ஸ்டெப் 5/9 இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்றோம். ஓகேங்களா? இப்ப எப்படி 5 வெளியே எடுத்துட்டே இருப்போம்னா அதே போல 9 into 1s are 9 9 into 11s are 99. ஓகே, அடுத்தது பாருங்க 5/9 10. இந்த 9 எப்படி எழுதலாம்னா 10 minus 1. 10ல இருந்து 1 கழிச்சா 9 வருது இல்லையா? அதே போல 91 வெரி குட். 100ல இருந்து -1 கழி. அடுத்தது இது 1000ல இருந்து -1 கழி பிளஸ் n. ஓகே பிள்ளைங்களா, புரியுது இல்லையா? ஓகே, அடுத்த ஸ்டெப் இல்ல கவனிங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க. 5/9 இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாம் எழுதிக்கலாங்களா? 10 100 1000 dot dot plus n. ஓகே, இந்த -1 -1 -1 தானே வருது, அது மைனஸ் n வச்சுக்கலாம். அதாவது இது எப்படின்னா இப்போ -1 -1 டாட் டாட்னு போட்டு n வரையும் எழுதும்போது அப்போ -n terms வரும். அதான் இங்க எழுதிட்டேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. இப்போ 5/9 இதுக்கு ஃபார்முலா என்ன? ஃபார்முலா ஜிபில வரக்கூடிய ஃபார்முலா என்ன பாருங்க. அப்போ ஆரோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சா தெரியும். r equal 100 divided by 10 equal to 10. ஆரோட மதிப்பு 10, ஏவோட மதிப்பு 10. இப்ப ஆரோட மதிப்பு 10ன்னும் போது 1 விட அதிகமா தானே இருக்கு, 1 விட அதிகமா இருக்கு. அப்போ r இப்போ 1 விட அதிகமா இருந்தா Sn equal to a into r to the power of n minus 1 divided by r minus 1 என்ற ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஓகே, இதுக்கு நேரம் அந்த ஃபார்முலா எழுதிக்கணும்.
ஃபார்முலா ரஃப் காலத்துல எழுதிட்டீங்க இல்லையா? ஓகே, இப்போ இது வந்து எப்படி எழுதலாம்? ஏன்றது என்னங்க? ஏ வந்து 10. ஓகே, ஏன்றது 10, ஏவோட மதிப்பு 10 இன்டு ஆரோட மதிப்பு எவ்வளோ? 10, 10 to the power of n. ஓகேங்களா? மைனஸ் 1 divided by 10 minus 1. ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு? இதுவரையும் நம்ம இதுக்கு கண்டுபிடிச்சோம். இந்த மைனஸ் n அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் 5/9 10 to the power of n minus 1 by 10 minus 1 கிடைச்சா 9 minus n. ஓகே பிள்ளைங்களா, புரியுது இல்லையா? இப்ப அடுத்த ஸ்டெப் இதை எடுத்து மல்டிப்ளை பண்றோம், இதை எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்றோம், இதுக்கும் மல்டிப்ளை பண்றோம். ஓகே, இந்த 5/9 இந்த உள்ள இருக்கிற எல்லா இதுக்கும் மல்டிப்ளை பண்ணோம், இந்த எண்ணோட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 5 into 10 by 9 into 9 10 to the power of n minus 1 minus 5 into n by 9. அப்போ that's equal to 50 10 to the power of n minus 1 divided by 81 minus 5n by 9. ஓகே இல்லைங்களா? புரிஞ்சது இல்லைங்களா? ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துக்கிற பாருங்க. 5/9. ஓகே, இப்போ 50 5 into 10 சார் 50 பிராக்கெட் கரெக்டா போடுங்க. அப்ப 9 into 9 81. இங்க 1 இருக்குன்னு அர்த்தம் கீழே. அப்ப 9 into 1 9 5 into n 5n. ஓகே, இந்த கணக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்கேன். இதே கணக்கு ஒரு எக்ஸசைஸ்லயும் இருக்கு, சம்மு, அதையும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களுடன் எக்ஸாம்பிள் 2.5 சந்திப்போம். பாய்.